கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமும் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து வந்தது போல நம்மை அந்த கானான் தேசம் வரைக்கும் சுமந்து வந்தார் என்று இங்கே மோசே எழுதுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஒரு மதுரைக்கும் பக்கத்தில் மேலூர் என்கின்ற ஒரு ஊர், அந்த மேலூருக்கும் பக்கத்தில் இன்னொரு சிற்றூர். அந்த ஊரில் ஒரு ஏழை குடும்பம், தகப்பன் இல்லை, ஒரு தாயும் ஒரு மகனும் மட்டும் இருந்தார்கள். அந்த தாய் அந்த மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாள். அவன் +2 படித்து கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் திடீரென்று மின்சாரம் தடைப்பட்டு போயிட்டது, கரண்ட் இல்லை. அம்மா, நான் எப்படிம்மா படிக்கிறது அப்படின்னு கேட்டான். சரிப்பா, கவலைப்படாத, நான் வேலை செய்கிற இடத்துல ஜென்ரேட்டர் இருக்கேன், அன்றைக்கி இரவு இங்கே ஜென்ரேட்டர் போடுவாங்க வாப்பா அப்படின்னு அழைச்சிட்டு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனாங்க. அம்மா கல்யாண மண்டபத்தில் தான் வேலை செய்கிறாங்க, நீ இங்கே இருப்பா, இந்த வெளிச்சத்தில் படி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் படிச்சுக்கிட்டு தான். சரி, இங்கே கல்யாண மண்டபத்தில் அம்மா என்ன தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு போய் பார்க்குறதுக்கு போனான். உள்ளே போய் பார்த்தா ஒரு பெரிய மலை போல் வெங்காயத்தை குவிச்சு வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு அருவாமனை இருக்குது. அந்த அருவாமனை வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவன் போய் பார்த்துட்டான். அம்மா, என்னம்மா இது, இப்படி கண் கலங்க என்னைய ஆண்டவர் சம்பாரித்து படிக்க வைக்கிறீங்களாம்மா அப்படின்னு சொன்னான். ஆமாப்பா, நான் இப்படி கஷ்டப்படலைன்னா உன்னை படிக்க வைக்க முடியாது அப்படின்னாங்களாம். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் +2 பாஸ் பண்ணோடனே இன்ஜினியரிங் படித்து உன்னை கடைசி வரைக்கும் ராணி மாதிரி வச்சு காப்பாற்றுவம்மா, கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொன்னானான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் படித்தான். பொறியியல் கல்லூரி படித்து பட்டம் பெற்று அவன் அம்மாவை ராணி போல வச்சிருந்து காப்பாற்றினான்ங்கிறத பற்றி ஒரு உண்மையான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல் உங்களையும் என்னையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வந்தது போல சுமந்து வந்தார். அப்படியாக தகப்பன் யோசேப்பு என்கின்ற அந்த அவருடைய தகப்பன் யாக்கோபு 12 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த யோசேப்பை அருமையாக நேசித்து பராமரித்து அவனை வளர்த்தான். ஆனாலும் அங்கே அவனை நேசித்து அவனை வளர்த்து அதன் பிறகு எகிப்துக்கு அவன் கொண்டு போகப்பட்டான். எகிப்தில் அவனை வளர்த்தது யார் என்று சொன்னால் கர்த்தர் தான். கர்த்தர் போத்திபார் வீட்டில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு தாய் எப்படி அந்த பிள்ளையை காப்பாற்றினது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோசேப்பை போத்திபார் வீட்டில் வச்சு பராமரித்தார். அதன் பிறகு அவன் செய்யாத குற்றத்துக்கு அவன் சிறைச்சாலைக்கு போனான். அந்த சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அங்கே இருந்து அவனை போஷித்து பராமரித்தார். அது மாத்திரமல்ல, அவன் அந்த சிறைச்சாலையில் இருந்து அநேகருக்கு நன்மை செய்தான். ஒரு நாள் வந்தது, அந்த சிறைச்சாலையிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டு ராஜாவுடைய அரண்மனைக்கு போனான். கர்த்தர் அவனை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் ராஜாவினுடைய சிங்காசனத்தில் கொண்டு போய் அமர வைத்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, எந்த தகப்பன் பல வர்ண அங்கியை கொடுத்து நேசித்து என்னை வளர்த்தாரோ அதே தகப்பனுக்கு ஒரு பெரிய எகிப்திலிருந்து பலவிதமான உச்சிதங்களை, அந்த பழங்களை, அருமையான அந்த எகிப்தில் உள்ள விலையுயர்ந்த வாசனை திரவியங்கள், உணவு பண்டங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு வண்டியில் அனுப்பினான். தன் தகப்பனாகிய யாக்கோப்புக்கு அந்த வண்டியில் ஏற்றி அனுப்புகிறான். அப்பாவை ஞாபகப்படுத்தி இதை என்னுடைய தகப்பனுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அவன் கொண்டு போய் கொடுத்தவொடனே யாக்கோப்புடைய உயிர் மீண்டும் வந்தது. அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இன்றைக்கி நம்ம தகப்பனையும் தாயையும் நாம் கனம் பண்ண வேண்டும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறார்கள், நம்மளை ஆளாக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையில் நாம் முன்னேறி போகும்போது, நாம் அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வரும்போது நம்முடைய தகப்பனையும் தாயையும் நேசித்து அவர்களையும் நாம் பராமரிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த மன்னா மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கருத்தரிப்பதெல்லாம் பிள்ளைகள் இல்லை, கருத்தை
அறிந்து நடப்பவர்கள் தான், பெற்றோர்களுடைய கருத்தை அறிந்து அதன்படி நடப்பவர்கள் தான் பிள்ளைகள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த மன்னாவை கேட்டு உள்ளான மனிதன் பலப்படவும், புதிதாக்கி நாளுக்கு நாள் உயிர்ப்பிக்கப்படவும், ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும், தேவைகளை சந்தியும். இந்த நாள் பிரயாணம், வேலை, வருமானத்தில் ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.